பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை இப்போதைக்கு ரத்து செய்ய முடியாதுங்கிற ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய 2 மண்டலங்களின் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வழங்குவது தொடர்பான ஒரு எதிர்ப்பை உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் எதிர்த்து ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரனுடைய தரப்புல இருந்து தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாதுன்னும், அப்படி ஒப்படைக்கப்பட்டால் தூய்மை பணியாளர்களுடைய வேலையானது நிரந்தரம் இருக்காது, ஊதியத்துல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதம் முடிவடைந்தவுடனே மாநகராட்சியினுடைய தரப்புல இருந்து பணியாளர்களை எந்த ஒரு காரணத்தினாலும் வேலையிலிருந்து தூக்க மாட்டாங்க, வேலை நிரந்தரமானது இருக்கும், ஊதியத்திலையுமே எந்த மாற்றங்கள் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாதுன்னும், இப்போதைக்கு தூய்மை பணியாளர்கள் எல்லாம் என்ன ஊதியத்தை பெற்றிருக்காங்களோ அதே ஊதியம் தொடர்ந்து கொடுக்கப்படும், அவர்களுக்கு வேலை நிரந்தரம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் எழும் சமயத்துல இந்த வழக்கை மேலும் விசாரணைக்கு கொண்டு வரலாம்ங்கிற மாதிரியான விஷயங்களை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க.